நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். அல்லேலூயா. வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிற தேவன். இங்கிலீஷ் பைபிள் எப்படியாக போட்டிருக்குது, வனாந்தரத்திலே வழிகளை உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. வனாந்தரம் அப்படின்னு சொல்லி வேதம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, மக்கள் வசிக்காத இடம் வனாந்தரம். அல்லேலூயா. ரெண்டு விதமான வனாந்தரம் இருக்கிறது. ஒன்று பாலைவனம், ஆமென், மணல்களால் நிறைந்தது ஒரு வனாந்தரம். இரண்டாவது ஒரு வனாந்தரம் எதுவென்று சொன்னால் மக்கள் வசிக்காத இடம். அங்க செடி மரம் கொடி எல்லாமே இருக்கும், ஆனால் மக்களால் அந்த இடத்துல வாழ முடியாது. அது ஒரு வனாந்தரம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வனாந்தரத்துல ஆமென் ஒருவன் போனா அவன் வழி தவறி போவான், அவனுக்கு எங்க போகணும் என்று சொல்லி தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த வனாந்தரத்துல நான் உனக்கு வழியை திறப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். 1ஆம் தேதி மாலையில் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்தோம். ஆமென். சில மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் வனாந்தரத்துல வழியை திறக்கிறதை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய வழி, அவனுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, வனாந்தரத்துல இவன் போயிட்டான் அப்படின்னா வனாந்தரத்துல யார் இவனுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. வனாந்தரத்துல யாராச்சும் உதவி செய்ய முடியுமா? யாராச்சும் இருப்பாங்களா? சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க. ஆகார் வனாந்தரத்துல அலைந்து திரிகிறாள், யாருமே அங்க இல்ல. ஆமென். வனாந்தரத்துல யாருமே, வனாந்தரத்துல இருந்தாலும் அந்த வனாந்தரத்துல யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆமென். வனாந்தரம் அப்படின்னா தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வனாந்தரம். அல்லேலூயா. இது பிசாசுடைய எண்ணம். ஆமென். தனித்து விடப்பட்ட சூழ்நிலை வனாந்தரம். வேதத்தில் நம்ம நிறைய காரியங்கள் வாசிக்க முடியும். ஆமென். வனாந்தரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமென், மோசே வனாந்தரத்துல ஆமென் 40 வருடம் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆமென், சோதரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் 40 வருடம் வனாந்தரத்துல அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னும் வேதத்துல வனாந்தரத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் இல்லாத இடம் வனாந்தரம். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஆமென் வனாந்தரத்துல போய் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பிசாசுடைய தாட் என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுடைய தாட் என்னன்னா, ஒருத்தன் வனாந்தரத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்னா அதோட அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்பதுதான் பிசாசுடைய எண்ணம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஆமென் 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம எலியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எலியாவை குறித்து வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல ஆமென் அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே 4வது வசனத்தை பாருங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரரின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறான். ஐ மீன், எசபேலுடைய தாட்ஸ் அல்லது மனுஷனுடைய எண்ணம் என்னன்னா, ஒருத்தன் வனாந்தரத்துல போயிட்டான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஐ மீன், வனாந்தரம் என்று சொன்னால் எல்லாருடைய எண்ணம் என்னன்னா, வனாந்தரம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய யாரும் உதவி செய்ய முடியாத கடைசி ஸ்டேஜ். இப்ப டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இதுக்கு மேல கடவுள் தான் காப்பாத்தணும். அது யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு ஸ்டேஜ், அது ஒரு வனாந்தரம். அல்லேலூயா. அடுத்து நம்ம வேதத்துல ஆமென் நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆமென் யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல ஆமென் சப்போர்ட்டுக்கு பண சப்போர்ட் பண்ணவோ அல்லது பிசினஸ் சப்போர்ட் பண்ணவோ எதுக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நிற்கும் பொழுது ஆமென் அங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் கைவிடப்பட்ட, இனிமேல் இவனோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு லெவலுக்குள்ள பிசாசானவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி விடுவான். வேதத்துல அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஆமென். யாத்ராமத்தின் புஸ்தகத்துல ஆமென் அதனுடைய யாத்ராமத்தின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அல்லேலூயா.
கவனிங்க, வனாந்தரம் ஒரு மனுஷனை அடைச்சு போட்டது அப்படின்னா அவன் எப்படி திரிவானா? வனாந்தரத்துல திகைத்து திரிவான். அப்படின்னா யாராச்சும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாருமே நமக்கு சப்போர்ட்டா இல்லையா, எங்கேயாச்சும் இருந்து நமக்கு உதவி வராதா என்று சொல்லி அவர்கள் அலைந்து திரிகிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரம் என்று சொன்னால் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில போய் நிற்கிறது வனாந்தரம். வனாந்தரம் என்று சொன்னால் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறது வனாந்தரம். வனாந்தரம் என்று சொன்னால் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை வனாந்தரம். வனாந்தரம் என்று சொன்னால் வாழ்க்கையின் முடிவு வனாந்தரம். இதுதான் உலகத்தின் பார்வையில வனாந்தரம். அல்லேலூயா. உங்க பார்வையில ஏதாச்சும் இருக்குதா வனாந்தரத்துக்கு ஒரு டெஃபினிஷன்? அல்லேலூயா. புரிஞ்சிச்சா வனாந்தரம்னா என்னன்னு? ஒருத்தன் வனாந்தரத்துக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் உயிரோடு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வனாந்தரம் எப்படி இருக்குன்னா பகல்ல ரொம்ப சூடா இருக்கும், இரவுல ரொம்ப குளிரா இருக்கும். அல்லேலூயா. அமேஸ்வர வனாந்தரத்துல ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்புகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும். அங்க தண்ணி இருக்காது. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேதம் வனாந்தரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? அமேஸ்வரம் பிசாசுடைய தாட்ஸ் என்னன்னா, இந்த வனாந்தரத்துக்குள்ள இவனை தள்ளிட்டா போதும். அல்லேலூயா. நம்மளை எங்க அவன் கொண்டு போய் விடணும்? வனாந்தரத்துல. யார் இவனுக்கு உதவி செய்யக்கூடாது, யார் இவனுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடாது, யார் இவனுக்கு ஆறுதலா பேசிடக்கூடாது, யார் இவனை வெளியில கொண்டு வந்து, இது எல்லாமே பிசாசுடைய திட்டம். ஆனால் வேதம் வனாந்தரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், வனாந்தரத்தை குறித்து ஹீப்ருல ஸ்தோத்திரம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மித்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வனாந்தரம் அப்படின்னா ஹீப்ருல மித்பார் அப்படின்னா தேவன் பேசும் இடம் வனாந்தரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னும் கொஞ்சம் ஆழமா போன அப்படின்னா பிசாசுடைய பார்வையில வனாந்தரம்னா யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமை, தனித்து விடப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை தான் வனாந்தரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த வனாந்தரத்தை குறித்து கொஞ்சம் ஆழமா என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த வனாந்தரம் என்பது தேவன் பேசுகிற இடம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா அப்படின்னா, மறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு, ஸ்தோத்திரம், மறைந்திருக்கிற ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் கரத்தை பிடித்து கொண்டு போய் காட்டுகிற இடம். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்றேன், ஒரு தலைவன் ஒரு வீட்டுடைய வாசலின் கதவை திறந்து, இப்போ ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா கதவை திறந்தாதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இந்த வனாந்தரத்துக்கு ஹீப்ருல சொல்லுகிற ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த வீட்டோட தலைவன் ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்து கூட்டி கொண்டு போய் அந்த கதவை திறந்து உள்ள இருக்கிற மறைந்திருக்கிற விஷயங்களை, மறைபொருட்களை, அந்த ஆழங்களை காட்டுகிற இடம் வனாந்தரம். அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப புரிந்திருக்காது. இன்னும் நான் அதுக்கு ஒரு வேதத்தில் இருக்கிற நிறைய காரியங்களை சொல்றேன். பவுல் தேவனை தரிசித்த பொழுது அவன் அரேபிய வனாந்தரத்துல போய் 3 வருஷம் ஜெபம் பண்ணான். எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஜெபம் பண்ணான். அந்த 3 வருஷ ஜெபத்துல அவன் சொல்ற சில காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆமென், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதனை அறிவேன், அவன் ஆவில இருந்தானா சரீரத்துல இருந்தானான்னு தெரியாது, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படின்னா அவன் அந்த வனாந்தரத்துல இருக்கும் பொழுது அவன் பரலோகத்தின் தரிசனங்களை நிறைய கண்டவன். யார்னா இந்த பவுல். அல்லேலூயா. ஆமென். எங்க இருக்கும்போது? வனாந்தரத்தில் இருக்கும்போது. இன்னும் பவுல் அவன் எழுதும் பொழுது சில வார்த்தைகளை குறிப்பிடுகிறான். என்ன சொல்ற அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நான் எந்த மனிதனிடத்துல கேட்டதும் இல்லை, கற்றதும் இல்லை, தேவனிடத்திலிருந்து நான் பெற்றது. அல்லேலூயா. பவுல் எழுதின வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது
பேதுரு சொல்லுவார், இதெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியல, நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா பவுல் அவ்வளவு ஆழமாக அவர் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறவர். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு ரகசியங்களை ஆமென் கிட்டத்தட்ட 13 நிருபங்கள் பவுல் எழுதினார், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அவ்வளவையும் அவன் எங்க பெற்றுக்கொண்டான்னா, இந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவன் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரம் என்று சொன்னால் மனிதனுடைய பார்வையில, பிசாசுடைய பார்வையில அது முடிவு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அது ஒரு புதிய ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வர வேதத்துல வாசிக்கும் பொழுது இயேசு ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக வனாந்தரத்துல போய் 40 நாள் என்ன செஞ்சார்? உபவாசம் பண்ணி ஜெபம் செய்தார். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக, அப்படின்னா வாழ்க்கையில அடுத்த லெவலை தொடங்குவதற்கு முன்பதாக அவர் வனாந்தரத்துல இருந்துதான் அதை தொடங்கினார். அல்லேலூயா. சோதனை வருகிற இடம் வனாந்தரம். அல்லேலூயா. இன்னும் ஆமென் வனாந்தரத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆமென் மாற்றத்தை கொண்டு வருகிற இடம் வனாந்தரம். அல்லேலூயா. நம்மளை பலவானாய் மாத்துகிற இடமும் வனாந்தரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ வனாந்தரம் என்பது நம்மை அழித்து போடுகிற இடம் அல்ல, நம்மளை உருவாக்குகிற இடம் வனாந்தரம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் வேதத்துல நம்ம கொஞ்சம் சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இங்கே வரலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல ஆமென் இங்க 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, அவர்கள் திகைத்து திரிகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் ஆமென் எகிப்துல இருந்தார்கள். ஆமென் அங்கே அடிமைத்தனத்துல இருந்தார்கள். ஆமென் அந்த அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆமென் மோசே கிட்ட ஆமென் பேசுகிறார். பேசி போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வா என்று பேசுகிறார். இவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, அவர்களுக்கு பின்பதாக பார்வோன் வருகிறான், அவருடைய வலது இடது பக்கத்துல ஆமென் சுதர மலைகள் இருக்கிறது. இப்போ எங்க போகணும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென் சோர பார்வன் சொல்றான், வனாந்தரம் அவர்களை ஆமென் அடைத்து போட்டது. அவன் சொல்லிக் கொண்டு வருகிறான், நான் பின்தொடர் பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன் என்று சொல்லி அவன் பயங்கர ஆக்ரோஷமா கத்தி கொண்டு வர்றான். அவன் சொல்றான், இனி உங்களால எங்கேயும் போக முடியாது, இனி இந்த வனாந்தரத்தை கடந்து போக முடியாது. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. ஆமென் 15:9 என் கை அவர்களை சங்கரிக்கும். அவன் சொல்லுகிறான், இந்த வனாந்தரத்தில் நான் உங்களை அழித்து போடுவேன், இந்த வனாந்தரத்துல என் ஆசையை நான் உங்களை நான் திருப்தியாக்குவேன், இந்த வனாந்தரத்துல அவங்களை விட மாட்டேன் என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள். எங்க போகணும் என்று தெரியவில்லை, என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. ஆமென் மோசே கிட்ட வந்து புலம்புறாங்க, இந்த வனாந்தரத்துல நாங்க சாகும்படியா இங்க கொண்டு வந்து, இந்த வனாந்தரத்துல நாங்க மரிக்கும்படியா இங்க கொண்டு வந்து என்று சொல்லி மோசே கிட்ட புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆமென் கவனியுங்கள், மோசே சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமேஸ்வர இப்போ இந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு வழி இல்ல, அப்படித்தானே? முன்னாடி செங்கடல் ரொம்ப ஆக்ரோஷமா அலைகள் வீசி கொண்டிருக்கிறது, பின்னாடி ஆமீன் பார்வோன் இருக்கிறான், ஆமீன் ரெண்டு பக்கமும் மலைகள் இருக்கிறது, எங்க போவதற்கு வழியே இல்ல. ஆமீன் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் மோசே என்ன செய்கிறான் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறான். ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரு வழியை அவனுக்கு காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சோதரம். பார்வோனுடைய சேனை பார்க்கிறது, எங்கேயுமே வழி இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க, எங்கேயுமே வழி இல்ல. ஆனா மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி அவன் ஆண்டவர் கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல ஒரு வழியை காட்டி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னார், நீ போய் செங்கடல்ல ஆமென் கோலை நீட்டி செங்கடல் ரெண்டாய் பிளந்து விடு என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆமென் வழி இல்லாத இடத்துல தேவன் தன் ஜனத்துக்காக
ஒரு வழியை திறக்கிறார். பகைஞன் சொல்லுகிறான், பார்வன் சொல்லுகிறான், என் கை அவர்களை சங்கரிக்கும், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், இந்த வனாந்தரத்தில் அவர்கள் திகைத்து திரிவார்கள், இந்த வனாந்தரம் அடைத்து போட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தில் நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன், இந்த வனாந்தரத்தில் உனக்காக ஒரு வழியை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் மோசேயின் மூலமாய் பேசி அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்தா. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடல் வழியாய் நடக்கும் பொழுது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அந்த செங்கடலுக்குள்ள வருகிறார்கள். ஆனால் ஆவியானவர் அந்த செங்கடலுக்குள்ள அவர்களை வர விடாதபடிக்கு அந்த செங்கடல்ல அவர்களை சங்கரித்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தேவன் இந்த வழியை உருவாக்கி விட்டுட்டு விடல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இதுதான்பா வழி, நீங்க போங்கன்னு விடல. ஆனா வழியை திறந்தது முதல் கொண்டு ஆமென் மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட 40 வருடம் அவர் பிரயாணம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் ஒரு வழியை நமக்காக திறக்கிறார் என்று சொன்னால் அந்த வழியில நம்மளை தனியா விடமாட்டாரு, அந்த வழியில அவர் நம்மளோடு கூடவே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் அவர் நம்மளை தனியே விடுகிற தேவன் அல்ல. வனாந்தரத்தில் போய் தனியே நீ போராடு என்று சொல்லி விடுகிற தேவன் அல்ல. மாறாக வனாந்தரத்தில் நம்மளோடு கூட நின்று ஆமென் நம்மளோடு கூட சேர்ந்து அவர் நமக்காக வழிகளை திறந்து நமக்காக யுத்தங்களை செய்து நம்மளை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு ஆவியானவர் அழைத்து கொண்டு போனார். ஆமென். வனாந்தரத்தில் போய் 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆமென். அவர் உபவாசம் இருக்கும் பொழுது இந்த வனாந்தரத்தில் தான் யார் வர்றா அப்படின்னா சோதனைக்காரன் வருகிறான். இந்த வனாந்தரத்தில் சோதனைக்காரன் வந்து பேசும் பொழுது இயேசு அந்த இடத்துல அவர் பயப்படல. ஆனால் ஆவியானவருடைய துணையினால் அந்த சோதனைக்காரனை அவர் ஜெயித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த வனாந்தரத்தை நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இந்த வனாந்தரத்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களோடு கூட வந்து போற சத்துருவை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த வனாந்தரத்தில் நீ தனியே கிடையாது, இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை தனியே விட்டுவிடவில்லை, இந்த வனாந்தரத்திலேயும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. சோதனைக்காரன் நினைச்சான் இயேசு வனாந்தரத்துல தனியா இருக்கிறாரு, நம்ம ஈஸியா போய் அவரை ஜெயிச்சிடலாம் நினைச்சான். அல்லேலூயா. அமேஸ்வரா அதனால்தான் வந்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் அமீன் கல்லுகள் அப்பமாக்கி சாப்பிடும், மலையிலிருந்து குதியும். அமேஸ்வரா நீ என் காலில் இருந்த உலகம் முழுவதும் நம்ம எடுத்து தருவேன்னு சொல்லலாம். ஆனா ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறதை பிசாசு அறியல. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனது யாரு சொல்லுங்க? ஆவியானவர். அல்லேலூயா. அவர் கூட்டிட்டு போயிட்டு வனாந்தரத்துல அவரை விடல. அமேஸ்வரர் லூக்கா 4:1 பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியானவரை நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. அல்லேலூயா. ஆவியானவர் இயேசுவை கொண்டு போய் வனாந்தரத்துல விட்டுட்டு அவர் போய் விடல. அமேஸ்வரர் ஆமென் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆமென் ஆவியானவர் நம்மளை தனியா விடுகிற ஆவியானவர் கிடையாது. ஆமென் ஆவியானவர் நம்மளோடு கூடவே சொல்லுங்க நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். யாக்கோபிட்ட சொன்னா, நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்த பொழுது, செங்கடல் வந்த பொழுது அவர் மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் 40 வருடம் கூடவே சொல்லுங்க கூடவே இருந்தார். அல்லேலூயா. இங்கேயும் ஆமெஸ்வர ஆவியானவர் தான் இயேசுவை அழைத்து கொண்டு போய் வனாந்தரத்துல விட்டுட்டு அவர் போகல. இந்த வனாந்தரத்துல 40 நாளும் இந்த இயேசுவோடு கூட ஆவியானவர் இருக்கார். ஆமெஸ்வர இந்த 40 நாட்களும் அவர் வரப்போற காரியங்கள், இயேசு செய்ய போகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுதுதான் யார் வர்றா அப்படின்னா சோதனைக்காரன் வர்றா. இந்த சோதனைக்காரன் வந்த உடனே இயேசு என்ன செய்யல அப்படின்னா பயப்படல. அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் அவருடைய சேனை வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஆனா இயேசு பயப்படல. காரணம் என்னவென்று சொன்னால் அவருக்கு தெரியும், என்னை அழைத்து கொண்டு வந்த ஒருத்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை தனியே விட்டுட்டு போகவில்லை. அவர் எப்பொழுது என் கூட இருக்கிறார். இந்த சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்ன தனியே விட்டுட்டு போகல. அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகள்ல, கைவிடப்படுகிற சூழ்நிலையில பிசாசு சொல்லுவான், உனக்கு யாரும் இல்ல, நீ அனாதையா இருக்கிற, நீ எப்படி ஜெயிக்க போற, எப்படி இதை விட்டு வெளியே வர போற, எப்படி இதை மேற்கொள்ள போற, உன் வாழ்க்கையில இனி எல்லாம் முடிந்தது அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்க சொல்லணும், இல்ல, என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறார். என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் என்னை தனியே விட்டுட்டு போக மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலோ நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வனாந்தரம் என்னை மேற்கொள்ளுகிற இடம் அல்ல. இந்த வனாந்தரம் என் முடிவு அல்ல. இந்த வனாந்தரம் எனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும். இந்த வனாந்தரம் எனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும். இந்த வனாந்தரம் இந்த தேசத்தில் உயர்ந்திருக்க வைக்கும். இந்த வனாந்தரத்தில் எனக்காக வழிகளை திறக்கிற ஒரு கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் எனக்காக பாதைகளை உருவாக்குகிற ஆவியானவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக வழிகளை திறப்பார். அவர் எனக்காக பாதைகளை திறப்பார். இனி நான் அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா. பிசாசு சொல்வா, உனக்கு பாரு வழியே இல்ல, உதவி செய்ய ஒருத்தருமே இல்ல, நீ எங்க போக என்ன செய்ய போற, வாழ்க்கை முடிஞ்சிச்சு சொல்லுவா. ஆனா நம்ம சொல்லணும், இல்ல, எனக்காக வழிகளை திறக்கிற கர்த்தர், எனக்காக உதவி செய்கிற கர்த்தர், எனக்காக ஒத்தாசைகளை செய்கிற ஆவியானவர் அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். அவர் என்னை தனித்து விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. இயேசு தனியா இருக்கிறான்னு சொல்லி சோதனைக்காரன் வந்து போராடி பார்க்கிறான். ஆனா அவனால ஜெயிக்க முடியல. காரணம், இயேசுவோடு கூட யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, உங்க தனிமையை பார்த்து, உங்களோடு கூட பேசுகிற பிசாசை பார்த்து, உங்களோடு கூட பேசுகிற மனுஷங்களை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன். இந்த வனாந்தரம் அடுத்த ஒரு உயர்வுக்கு, அடுத்த ஒரு புதிய தொடக்கத்துக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கும். இந்த வனாந்தரம் முடிவு அல்ல. இந்த வனாந்தரம் உங்க வாழ்க்கையை முடிப்பதற்காக அல்ல. அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள, அடுத்த ஒரு லிப்டுக்குள்ள, அடுத்த ஒரு உயர்வுக்குள்ள, அடுத்த ஒரு மாற்றத்துக்குள்ள ஆவியானவர் உங்களை கொண்டு போகும்படியாக தான் இந்த வனாந்தரத்துக்கு அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவன் பிசாசு சொல்லுவா, இது முடிவு இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனியே கிடையாது. என் மகனே, என் மகளே, நீ தனியே இல்ல. உன் கூட நான் இருக்கிற, உனக்கு உதவி செய்யும்படி நான் இருக்கிற, வழிகளை திறக்கும்படி நான் இருக்கிற. சத்துரு வழி அடைச்சிட்டா நினைக்காத, வழிகள் மூடப்பட்டது நினைக்காத, பாதைகள் இல்ல நினைக்காத, நான் என்ன செய்ய போறேன் நினைக்காத. நான் திகைத்து போய் இருக்கிறேன், நான் கலங்கி போய் இருக்கிறேன், நான் அலைந்து திரிந்து சோர்ந்து போய் இருக்கிறேன் நினைக்காத. வழிகளை உருவாக்குகிற கர்த்தர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது, அம்மே நீ அலைந்து திரிய வேண்டாம், நீ என்ன சார்ந்து கொள். அல்லேலூயா. வனாந்தரத்துல உங்க கூட இருக்கிறவரோடு கூட நீங்க சார்ந்து கொண்டீங்க அப்படின்னா, ஆமென், அவர் உங்களுக்காக வழிகளை உருவாக்கி கொடுப்பார். ஆமென். வழிகளை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். இந்த சோதனை உங்களுக்கு முடிவல்ல. ஆமென். இந்த சோதனை உங்களுக்கு முடிவல்ல. ஆண்டவர் சொல்ல, ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சோதனை ஒரு புதிய தொடக்கமாய் மாறும். பிசாசு சொல்றான் இது முடிஞ்சிச்சின்னு சொல்றான். இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சோதனை ஒரு புதிய தொடக்கமாய் மாறும். எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறது நினைக்காதீங்க. எல்லாரும் எதிராய் நிக்கிறாங்களே நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக பாதைகளை உருவாக்குகிற கர்த்தர் நான் இருக்கிறேன். அம்மே ஸ்தோத்திரம். பிசாசு நினைக்கிறான், இவன் வனாந்தரத்துல விட்டாச்சு, இவனுக்கு பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது, உதவி செய்வதற்கு ஆள் இல்ல, எல்லாரும் இவனை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் இவனை புறக்கணிச்சுட்டாங்க நினைக்கிறான். ஆனால் வனாந்தரத்தில் பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்திலோ பேசுகிற தெய்வம். எலியா சூரச்செடிக்கு கீழே போய் அவன் பார்த்துக்கிட்டு சொல்றான், போதும்.
அவன் சொல்றான். அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கும் பொழுது வசனம் அழகா சொல்லும், அவன் கூட ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போவான். போயிட்டு இருக்கும் பொழுது அவனை பாதியிலே விட்டுட்டு நீ இங்க இருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாள் பிரயாணம் போய் அவன் சூறை செடி கீழே படுத்து கொண்டு அவன் சொல்றான், போது ஆண்டவரே, ஆமென், நான் மரித்து போனா நல்லா இருக்குமே சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை நம்ம அங்க கவனிக்க முடியும். ஆமென். 1 ராஜாக்கள் 19 2வது அதிகாரத்துல பாருங்க. அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவின் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். எசபேலோட எண்ணம் என்ன தெரியுமா? பிசாசோட எண்ணம் என்ன தெரியுமா? இந்த வனாந்தரம் தான் எலியாவோட கடைசி இடம். இந்த வனாந்தரத்தில் அவன் மரித்து போய் விடுவா. இந்த சூரச்செடியின் கீழ் அவன் மரித்து போய் விடுவா. இனி எலியா வரமாட்டான் சொல்லு. ஆமென். சொல்ற தேசத்தை ஆமென் சோதரா, இந்த எசபேல் ஆமென் இந்த ஆகாப் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எலியாவு நினைச்சா இந்த வனாந்தரம் தான் எனக்கு முடிவு என்று சொல்லு. ஆனா எலியாவோடு கூட இருக்கிற தேவன் அவனை தனியே விடல. எலியா தான் கூட இருந்த வேலைக்காரனை விட்டுட்டு வந்தா. எலியா தனியா வந்தாலும் ஆண்டவர் எலியாவை தனியா விடல. அவன் சூர செடிக்குள்ள போய் படுத்திருக்கும் பொழுது அவனை தட்டி எழுப்புகிறார். எலியாவே நீ எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் இருக்கிறது. இந்த சூரச்செடி எல்லாம் முடிவு, இந்த வனாந்தரம் எல்லாம் முடிவு. எசபேல் நினைச்சா இந்த வனாந்தரம் முடிவுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கு அப்புறம் தான் உனக்காக ஒரு வழியை திறக்கிற, இந்த வனாந்தரத்தில் ஒரு வழியை திறக்கிற, இந்த பாதையில் ஒரு வழியை திறக்கிற, ஊழியத்தில் ஒரு வழியை திறக்கிற. இது ஒரு புதிய தொடக்கமாய் மாறும். இது புதிய ஆரம்பமாய் மாறும். மனுஷங்க முடிவு நினைக்கலாம், மனுஷங்க எல்லாம் முடிந்தது நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதுல உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு தருவேன். எசபேல் எதிராய் நிக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எதிராய் நிக்கலாம், எல்லாரும் எதிராய் நின்னாலும் உன் பட்சத்தில் ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்க சார்பில் ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சூரச்செடி அல்ல. ஆமென். நீ சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். சூரச்செடியின் கீழே சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். உடைக்கப்பட்டு இருக்க வேண்டாம். வேதனைப்பட்டு இருக்க வேண்டாம். சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். சூரச்செடியை விட்டு வெளியே வா. உனக்காக ஒரு வழி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு ஊழி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு வழி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நான் அந்த வழியில உன்னை நடத்தி கொண்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சூரச்செடியை விட்டு வெளியில வான்னு சொல்லி பேசுகிறா. ஆமென். அந்த இடத்துல அவனுக்கு அப்பமும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து எலியாவை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவன் நினைச்சது இது கடைசி, இது முடிஞ்சிச்சு, நம்ம ஊழியம் முடிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சு நினைச்சான். ஆனா அங்கதான் ஆண்டவர் என்ன செய்யறார்னா ஒரு புதிய வழியை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரம் அழிப்பதற்காக அல்ல, வனாந்தரம் அடுத்த உயர்வுக்கான ஒரு பாதை. அல்லேலூயா. எப்படி ஆமென் ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஒரு முழு ஆண்டு பரீட்சை, அந்த வருட கடைசியில் ஒரு பரீட்சை வருகிறதோ, அந்த பரீட்சை அவர்களை தோத்து போவதற்காக அல்ல, அந்த பரீட்சை அவங்களை அடுத்த கிளாஸ், அடுத்த வகுப்புக்கு, அடுத்த உயர்வுக்கு கொண்டு போகிறது போல இந்த வனாந்தரம் உங்களை அடுத்த ஒரு லெவலுக்குள்ள, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போக போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தை நீ ஜெயிப்பதற்கு உனக்காக ஒரு வழியை நான் திறக்கிறேன். ஆமென். இந்த வனாந்தரத்தை நீ ஜெயிப்பதற்கு ஆமென் உன் கூட நான் வருவேன், நீ தனியே இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வனாந்தரத்துல நீங்க தனியா கிடையாது, உங்க கூட ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, எதெல்லாம் நமக்கு வனாந்தரமா இருந்துச்சோ அதுல எல்லாம் ஒரு வழியை திறக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். இந்த மாதத்துல புதிய தொடக்கங்களை, புதிய மாற்றங்களை, புதிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். ஆண்டு சொல்றாரு, அதுல தான் நான் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர்றேன்பா, இது உனக்கு முடிவு அல்ல. ஆமென். சத்துரு நினைக்கிற அந்த வனாந்தரம் அடைச்சு போட்டுருது. ஆமென். இந்த வனாந்தரத்தை அவன் திகைத்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல தான் அவர் செங்கடல்ல ஒரு வழியை திறந்தது போல, செங்கடல்ல ஒரு பாதையை திறந்தது போல இன்னைக்கு உங்களுக்காக சில வழிகள் திறக்கப்படுகிறது, சில பாதைகள் திறக்கப்படுகிறது. இந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஆமென். வனாந்தரத்துல இருக்கும் பொழுதுதான் பார்வோன் பேசுகிறார். வனாந்தரத்துல இருக்கும் பொழுதுதான் அவன் தைரியமா சொல்றான், நான் விடமாட்டேன், நான் பிடிப்பேன், என் ஆசாவிடத்தில் திருப்தியாக நான் நினைச்சதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் பேசுகிறான். ஆனால் கவனியுங்கள், அவங்களுடைய இஷ்டத்துக்கு தேவன் தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கல. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற கூட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஜனங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் ஆமீன் பரிகசிக்கிறவர்கள் இருக்கலாம், நான் நினைச்ச மாதிரி அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு சொல்கிறா, அவன் இஷ்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு வழியை திறக்கிறேன், இந்த இடத்துல நான் ஒரு பாதையை திறக்கிறேன், இந்த இடத்துல அவன் புதிய காரியத்தை செய்கிற, அது இன்னைக்கே திறக்கும், அது இன்னைக்கே நடக்கும். ஆமீன். நாளை அல்ல. ஆமீன். அவர் புதிய காரியத்தை செய்து, புதிய காரியத்தை செய்து இந்த வனாந்தரத்தை விட்டு, இந்த சூழ்நிலையை விட்டு, இந்த மனுஷனுடைய இஷ்டத்தை விட்டு, இந்த மனுஷன் நினைச்சதெல்லாம் நடக்குது நினைச்சார்ல, அதை விட்டு அவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. எசபேல் நினைச்சிருப்பா இந்த வனாந்தரம் தான் எலியாவுக்கு கடைசி இடம், பெயர் சபை தான் அவனுக்கு கடைசி. அமேஸ்வர் இந்த சூறைச்செடி தான் கடைசி. ஆண்டு சொல்றாரு, இல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இதுதான் எலியாவை போல நம்ம நினைக்கலாம். இந்த சூறைச்செடி தான் என் கடைசி இடம். இனிமேல் எனக்கு உதவி செய்ய ஒரு இடமும் இல்லை. ஆமீன். அவன் சூறைச்செடிக்குள்ள போய் பார்த்துட்டு சொல்றான், போதும். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு நீ சோர்ந்து போய் கிடக்குற, இன்னைக்கு நீ பலவீனப்பட்டு இருக்கிற, மனசு உடைஞ்சு போய் இருக்கிற, இன்னைக்கு ஆண்டு உன்னை பார்த்தா சொல்றாரு, நீ எலும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எலும்பு. நீ இது வரைக்கும் சோர்ந்து போய் இருந்தது போதும், வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் போதும். இன்னைக்கு ஆண்டு சொல்றேன், உனக்காக ஒரு வழியை நான் திறக்கிறேன், உனக்காக ஒரு வழியை திறக்கிறேன், உனக்காக ஒரு பாதையை திறக்கிறேன். இந்த வனாந்தரம் முடிவல்ல. அவர் சொல்ல, இந்த வனாந்தரத்தை நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆமென். எலியாவை தட்டி எழுப்பி எப்படி அப்பமும் தண்ணியும் கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவர் நிறைய நேரத்தில் அவளை தட்டி அவர் வார்த்தை மூலியமா பேசுகிறார். ஆனாலும் உங்க மனசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஆமீன் அதை தீர்க்கமா உறுதியா சொல்றாரு, இந்த வனாந்தரத்துல நான் உன் கூட தான்பா இருக்கிறேன், நான் வனாந்தரத்துல உன்னை நான் தனியா விட்டுட்டு போகிற கர்த்தர் கிடையாது. ஆமென். உன் வாழ்க்கையில வனாந்தரம் வந்தாலும் நான் கூட இருப்பேன், நீ வனாந்தரத்தை ஜெயிச்சாலும் உன் கூட இருப்பேன். இந்த வனாந்தரத்துல உனக்காக ஒரு பாதைகளை உருவாக்கும்படி, அந்த இந்த வனாந்தரத்துல ஜெயிச்சு நீ வெளியே வரும்படி நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வியாதி என்கிற வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாத, நோய் என்கிற வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாத, கடன் என்கிற வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாத, எல்லாம் எதிராய் நிற்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத, தனித்து விடப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அதை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு வாசலை நான் திறக்கிறேன், ஒரு வழியை நான் திறக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவர் திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது. ஆமென். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆண்டவர். ஆமென். அவர் உங்க வாழ்க்கையில திறக்கிற இந்த வழியை ஒரு மனுஷன் அடைக்க முடியாது, ஒரு சக்தி அடைக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்காக ஒரு வழியை அவர் திறந்திருக்கிறார், எனக்காக ஒரு வழியை அவர் திறந்திருக்கிறார், எனக்காக ஒரு வழியை திறந்திருக்கிறார், எனக்காக ஒரு வழி திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வனாந்தரத்தை விட்டு நான் வெளியே வருவதற்கு, இந்த வியாதியை விட்டு நான் வெளியே வருவதற்கு, இந்த தனிமையை விட்டு நான் வெளியே வருவதற்கு, இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வருவதற்கு ஆமென் எனக்காக ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது.
எனக்காக ஒரு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாருங்க. ஆமேஸ்வரர், உங்களுக்காக ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகியிருக்கிறது. உங்களுக்காக ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகியிருக்கிறது. உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமேஸ்வரர், சில ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு, சில மறைபொருட்களை அறிந்து கொள்வதற்கு. ஆமேஸ்வரர், ஏற்கனவே சொன்ன வனாந்தரம்னா என்ன அர்த்தம் என்று சொல்ல, ஒரு மனிதன், ஒரு தலைவன் ஆமேஸ்வரர் கரத்தை பிடித்து கொண்டு போய் வீட்டின் கதவை திறந்து வீட்டுக்குள்ள இருக்கிற மறைபொருட்களை காட்டுவது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற ஆழமான விஷயங்களை, ஆழமான ரகசியங்களை, மறைபொருட்களை கொடுக்கும்படியான ஒரு போர்ட்டல், ஒரு கதவு இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வனாந்தரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு நினைக்கிறா, ஆமேஸ்வரர், இந்த வனாந்தரத்தில் இவனுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறா. இந்த வனாந்தரத்தை விட்டு இவன் வெளியில வர முடியாது நினைக்கிறா. இவ சோர்ந்து போய் இருக்கிறான் நினைக்கிறா. இவ பலவீனப்பட்டு இருக்கிறான் நினைக்கிறா. உதவி செய்கிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். உங்களுக்காக வழிகளை திறக்கிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். உங்களுக்காக பாதைகளை திறக்கிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். உங்க பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். உங்க உதவி செய்கிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டாலும், எத்தனை பாதைகள் பூட்டப்பட்டாலும், அத்தனையிலும் இருந்து ஒரு வழியை திறக்கிறவர், அத்தனையில இருந்தும் ஒரு பாதையை திறக்கிற கர்த்தர், அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் தனிமை அல்ல. எலியாவே, நீ தனிமை அல்ல. நீ பெயர்சுபா வனாந்தரத்தில் இருந்தாலும், நீ சோர்ந்து போய் படுத்திருந்தாலும், பலவீனத்தோட இருந்தாலும், பசியோட இருந்தாலும், வனாந்தரத்தில் இருந்தாலும், ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது போல இன்னைக்கு அதே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆமென், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உன்னை பலப்படுத்துகிற நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறார், ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 1:1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. இங்க பவுல் சொல்ற வார்த்தை என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துவது கிறிஸ்துவோட வார்த்தை. என்னை பலப்படுத்துவது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னை பலப்படுத்துறதுனால என்னால எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தை தான் உங்களை நோக்கி வருகிறது. ஆமென். அதே வார்த்தை தான் உங்களை பார்த்து சொல்லப்படுகிறது. ஆமென். பவுல் சொன்னது போல சொல்ல முடியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோர்ந்து போய் இருக்கலாம், நான் தனிமையா இருக்கலாம், நான் பலவீனமா இருக்கலாம், நான் கடனா இருக்கலாம், நான் வியாதியா இருக்கலாம், நான் நோயா இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யார் இல்லாமல் இருக்கலாம். ஆனா என்னை பலப்படுத்துகிற வார்த்தையினாலே எல்லாவற்றையும் கடந்து வர எனக்கு பலன் உண்டு. எலியா ஆமென் அந்த அப்பத்தையும் தண்ணியும் புசித்து இரவும் பகலும் 40 நாட்கள் அந்த வனாந்தரத்தை விட்டு அவன் வெளியே வந்தான். ஆமென். கவனிங்க, 40 நாட்கள் இருப்பதற்கான பலன் அவனுக்கு எங்கே இருந்து கிடைச்சது? அவன் சாப்பிட்ட அந்த தண்ணியும் அப்பத்திலும் இருந்து கிடைத்தது. அது எதை குறிக்க தெரியுமா? அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது, தண்ணி ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானுடைய பலத்தினால அவன் புசித்த அந்த வசனம் அவனை பலப்படுத்தி அந்த வனாந்தரத்தை கடந்து மறுபடியும் தேவனுடைய சமூகத்துக்கு வர அவனை பலப்படுத்தினது போல, ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை ஆவியானவர் உன் கூட இருக்கிறார். ஆவியானவர் உன் கூட இருக்கிறபடினா அவர் வார்த்தையின் மூலமா பேசுகிறார். இந்த வார்த்தை நீ பிடித்துக்கோ. இந்த வார்த்தை புதிய போர்ட்டலை ஓபன் பண்ண, இந்த வார்த்தை புதிய வழிகளை திறக்கும், இந்த வார்த்தை மறைபொருட்களை தரும். இந்த வார்த்தை அமேஸ்வர அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தரும். இந்த வார்த்தை நீ பிடித்துக்கோ. இந்த வார்த்தை புதிய லெவலுக்குள்ள, புதிய மேன்மைக்குள்ள, அடுத்த ஒரு அத்தியாயத்துக்குள்ள ஆமென் உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ வனாந்தரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? வழியை திறந்து கொடுக்கிறார். வனாந்தரம் நம்ம அழிக்கப்படுகிற இடம் அல்ல. வனாந்தரம் நம்ம கைவிடப்பட்டு தனித்து நிற்கிற இடம் அல்ல. இந்த வனாந்தரம் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற இடம். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் தேவன் நமக்காக புதிய கதவுகளை திறக்கிற இடம்.
இந்த வனாந்தரம் தேவன் மறைபொருட்களை நமக்கு கொடுக்கிற இடம் வனாந்தரம். அல்லேலூயா. நம்ம எப்போதுமே ஒரு 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 விலை உயர்ந்த கிஃப்டையோ அல்லது ஒரு பொக்கிஷத்தையோ ஒரு முக்கியமானதையோ நம்ம பப்ளிக்காக போய் கொடுக்க மாட்டோம். நிச்சயம் ரகசியமாக தான் கொண்டு போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்னாடி நிச்சய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் சில நேரங்களில் ஆண்டவர் இந்த தனிமையான இடத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து சில முக்கியமான கிருபை வரங்களை கொடுக்கிறார். இந்த தனிமையான இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அமேஸ்வர புதிய ஊழியத்தை கொடுக்கிறார். இயேசு அப்படிதான் செஞ்சாரு. அமேஸ்வர வனாந்தரத்துக்கு அவர் அழைத்து கொண்டு போய் அவர் செய்ய வேண்டிய ஊழியங்களை குறித்து, அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அந்த தனிமையான இடத்துல வச்சு தான் கொடுத்தா. அவர் பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, இந்த தனிமை, இந்த அமேஸ்வர வனாந்தரம் உங்களுடைய வாழ்க்கை கூட முடிவல்ல, ஒரு புதிய ரகசியத்தை புதிய பரிமாணத்துக்குள்ள அல்லது ஒரு புதிய பொறுப்பை உங்க கையில கொடுக்கிற இடம் வனாந்தரம். அல்லேலூயா. யாக்கோப்பு அப்பாவும் அம்மாவும் அவனை துரத்தி விட்டாங்க. அவன் மூத்த சகோதரன் ஏசா, இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. தப்பே செய்யாத யாக்கோப்பு என்ன செஞ்சான்? வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். அப்படித்தானே? அப்பா அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? நீ போயிடுற, மாமா வீட்டுக்கு போயிடுறா, இங்க இருந்தவங்க அண்ணன் கொன்றுவான்னு சொல்லிட்டு அவன் அண்ணனுக்கு சப்போர்ட் ஆகிட்டு இவனை துரத்தி விட்டாங்க. இவனை அனுப்பி விடும்போது கையில் கொஞ்சம் ஒளிவெண்ணை மாத்திரம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இவன் லூசுங்கிற பெத்தெல்ல வந்து படுத்திருக்கும் பொழுதுதான் அங்கே பரலோகம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. அவன் தனித்து விடப்படும் பொழுதுதான் அமேஸ்வரர் அவனுக்காக பரலோகம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே யாக்கோப்பு தான் ஏசா இவனுக்கு விரோதமாய் கொல்வதற்கு ஆட்களை கூட்டி கொண்டு வரும்பொழுது யாப்போக் என்கிற நதிக்கரையில போய் அவன் தனித்து நிற்கிறான். அங்கதான் தேவன் அவனோடு கூட வந்து பேசுகிறார். இரவு முழுவதும் அவர்கள் போராடுகிறார்கள். அமேஸ்வரர் அந்த இடத்துல தான் தேவன் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் அவன் பேரு மாறுது, இஸ்ரவேல் என்கிற பேரு மாறுது. பாருங்க, அந்த தனிமை தான், அந்த தனிமை என்கிற வனாந்தரத்தில் தான் அடையாளம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அந்த தனிமை என்கிற வனாந்தரத்தில் தான் தேவன் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்கள் தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, தனித்திருந்து போராடும் பொழுது, தனித்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக பரலோகம் திறப்பாரு. பரலோகத்தை திறந்து வந்து உங்கள்கிட்ட பேசுவாரு. அது மாத்திரமல்ல, நீங்க தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க அடையாளத்தை, உங்க ஆசீர்வாதத்தின் கதவுகளை அவர் திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அமேஸ்வரர் அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வனாந்தரத்தில் நீங்க